சினிமா இங்கிலீஷ்ல பார்த்துருக்கீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சுதான் உண்மையிலே தமிழ்ல தெல்லிகளோ டைட்டில் வச்சுக்கிறதுனா அது டேரக்டர் தான். இதுக்கு நீங்க ஒரு கை தட்டு விசில் அடிக்கணும். இது எல்லா பக்கம் அப்படியே சேர்க்கணும். என்ன ராஜநாதன் பதில வந்து பேசிக்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமா ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காங்க. இப்ப அவர் பேசினது எல்லாம் பாத்தீங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சார். நீங்க தான் கொண்டு போய் இந்த படத்துல. ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல, மலையாளத்தை எழுதி தமிழ்ல தெளிவா படிச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? இல்ல என்னன்னா அவர் எந்த அளவுக்கு தமிழ நேசிச்சு வந்து படம் எடுத்திருக்காருன்னா நம்ம இவர்களை நம்ம தூக்கி விடணும். யாரும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பி வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் மொழி தெரியாம இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து இந்த பிரசாத்துல வந்து ஒரு ஆடியன்ஸ் நடத்துறாருன்னா இது நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொசிஷன். தமிழ் சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் நான் சொல்றேன். நீங்க கேட்டாலும் சரி கேட்கறது உண்மைதான். ஏன்னா மொழியே தெரியாம தமிழ்ல வந்தா இந்தியா உலகம் முழுக்க சாதி சூப்பர் ஸ்டார்ல இருந்து எவ்வளவு பேர் இந்தி சூப்பர் ஸ்டார் தமிழ்ல வந்துதான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆயிருக்கான். என்னோட அண்ணா ராஜன் பிரசாத் பேசுறாரு சொல்ற எல்லாருமே தமிழ்ல வந்துதான் எல்லா மொழியும் போய் கேட்டிருக்கான். எவனே நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தெரியாம இவர் பஞ்சாயத்து மொழி வச்சிருக்காருன்னா இவர் நம்ம சத்தியமா சொல்லணும். இவர் நம்ம சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு பாட்டு எவ்வளவு தெளிவா போச்சு. தமிழ் பாட்டு எவ்வளவு அப்படியே முத்து முத்து அந்த எதுவும் இருக்கும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து ஃபால்ஸ் ஜார்ஜ் அவர்கள் வந்து உண்மையாவே ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குனரை இந்த படத்துக்கு இயக்குனராக பிக்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு எல்லாம் தெரியும் பரதன் சார் டைரக்டர், பரதன் சாருடைய கோ டைரக்டர் சங்கர் சார். அவர் இந்த படத்தை கொஞ்சம் கேட்டுங்க. அவர் எங்க இயக்குனர் ஜாதியானால ஒரு அவருக்கு பில்டப் பண்ணி சொல்றேன். அதனால சங்கர் சார் நல்லா இந்த படத்தை சிறப்பா செஞ்சிருக்காரு. பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து எங்க அண்ணா ராஜன் நிறைய சொல்லுவாங்க, பேசுவாரு. இப்ப நாங்க சிறப்பு விருந்தினர்கள்லாம் பாத்தீங்கன்னா சென்டர்ல உட்காந்தோம். படத்துக்கு முக்கியமா வந்துட்டு நீங்க எங்க தேவராஜ் சார் அங்கே பார்த்துட்டே இருக்காரு. இன்னும் சிறப்பு விருந்தினர்கள் சென்டர்ல உட்காந்து கதாநாயகன் தள்ளி விட்டீங்கள ஓரன்ட்டு அந்த பார்வையே புரிஞ்சுது. அதனால உடனே சொன்ன மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் நமக்கு தள்ளி உட்காந்துக்கலாம், கதாநாயகன் விட்டு சென்டர்ல உட்காந்து அப்படின்னு. அதுல ஒரு சூழ்நிலை தான் பக்கத்துல எனக்கு சீட்டு கிடைக்கும் பார்த்தேன். மாஸ்க் முடிக்கிட்டாரு இல்லையா? இல்ல. அதனால இந்த கதாநாயகியும் சரி கதாநாயகிகளும் சிறப்பா நடிச்சிருக்காங்க. இந்த இப்ப சொன்னாங்க தயாரிப்பாளர் சங்கம், நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலி எல்லாம் துபாயில் வந்திருக்காங்கன்ட்டு எங்களுடைய தமிழ் மண் உங்களுடைய அன்போடு வரவேற்குது. மேடம் அவங்க எல்லாருமே சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவரை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் கூட வேற மொழியெல்லாம் போய் இது பண்ணும்போது அப்படி பேசாம தவிப்போம். அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜார்ஜ் சார் வந்து மலையாளத்தில் எழுதி நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி, அன்பு செல்வன் சார் சொன்ன மாதிரி மலையாளத்தில் எழுதி அந்த தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க. அதுக்கே முதல் கைத்தட்டல உண்மையா சார் ரொம்ப அப்ரிஷியேட். அதாவது வந்து அந்த முயற்சி எடுத்து நீங்க தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, உண்மையா அற்புதம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பாத்தீங்கன்னா இப்ப மெட்ரோ ரெட்ரோ எல்லாருமே இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது. எல்லாமே ஃபேம் இந்தியா, பிளேன் இந்தியா, உலக இந்தியா மாதிரி எழுதி வச்சுப்போம். எல்லாரும் இங்கிலீஷ்ல பண்றாங்க. படம் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்றாங்கன்னா நார்த்து ஹிந்தி என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒரு அப்ரோச் பண்றோம், ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல வைங்க அப்படின்னு ஒரு வட இந்தியாவிலிருந்து வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்களோ வாங்க போறது இல்லையோ, ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எடுத்தவங்க இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்றாங்க. அதனாலதான் இந்த டைட்டில் வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது. இப்ப அதையெல்லாம் மீறி வந்து ஒரு அவர் வந்து மொழியால வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அகமொழி விதிகள் வைக்கிறாரு, தூய தமிழ்ல வைக்கிறாரு. சோ அதுக்கே உண்மையாவே வந்து நம்ம தமிழர்களாக இருந்து நாம நிச்சயமா பெருமை பண்ணோம். அவருக்கு அந்த படத்தின் பெயர் வச்சதுக்காக நம்ம அவருக்கு கைப்பற்றி கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். பாட்டு நல்லா இருந்தது, டைலர் நல்லா இருந்தது. இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டர்ல கூட்டம் பாக்குறது ரொம்ப டிக்கெட் அதிகமா இருக்கு சார். ரேட்டு
எல்லா தியேட்டர்லயுமே கவர்மெண்ட் ரேட் மட்டும்தான் நம்ம விற்கிறோம். பாப்கார்னுக்கு கவர்மெண்ட் ரேட் கொடுக்கல. அதெல்லாம் நல்லா வர்றாங்க. நீங்க உங்களுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அல்லது எப்படியும் வச்சுக்கோங்க, யாராவது மதுராந்தகம் தாண்டி அந்த பக்கம் வாங்க, ஒரு மணப்பாறை, ஒரு திண்டுக்கல், ஒரு காங்கேயம், ஒரு தேனி, அந்த மாதிரி ஊர்கள்ல வந்து மணமக்கள், அந்த ஊர்கள் வந்து பாப்கார்ன் ரேட் என்ன ஆகுதுன்னு சொல்லி யாரா தஞ்சாவூர்லயும் சரி அது அவருடைய சௌரியம் இல்ல, நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. ஆகவே அந்த பாப்கார்ன் ரேட்டை நீங்க எங்க விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க. ஏதாவது ஒரு தியேட்டருக்குள்ள நுழைஞ்சு தியேட்டர்ல இருந்து வீடியோ எடுத்து போடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூட்டம் அதிகமாக இருக்கு. இப்ப கலெக்ஷன்ஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இந்த வருஷம் இது வரைக்கும் 89 படங்கள் வெளியாயிருக்கு. அதுல 4 படங்கள் ஜெயிச்சிருக்கு இந்த வருஷத்தை நான் சொல்றேன். சோஃபார் இந்த 25 கன்சர்ன்ட் மதகஜராஜா வெற்றி, டிராகன் வெற்றி, குடும்பஸ்தன் வெற்றி, இப்ப அஜித் படம் வெற்றி. சோ இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் நிலைமை நிறைய திரையரங்குகள் மூடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமோ. இது மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சியில இருந்தாலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை பதிவு பண்ணித்தான் ஆகணும். பேரரசு சார் மாதிரி அந்த இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகியா இருக்காங்க, அவங்க ஒரு வேண்டுகோள் சார், கொஞ்சம் நல்ல படம் எடுங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங் ஒரு 40 நாளுக்குள்ள முடியுது. தயாரிப்பாளர் சங்கத்தோட கோரிக்கை நான் சொல்லக்கூடாது, நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள்னால சொல்றோம். இந்த படமுமே சார் ஒரு 130 நிமிஷத்துக்கு மேல போகாத அளவுக்கு பண்ணீங்கன்னா தயாரிப்பு செலவு குறையும், தியேட்டர்ல கண்டிப்பா மிச்சமாகும் சார். அது மாதிரி ஒரு 130 நிமிஷத்துக்குள்ள ஒரு படம் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாகும். அந்த படம் வெற்றி அடையிறது ஒரு இல்லம்மா 2.25 மணி நேரம், 3 மணி நேரம், 3.25 மணி நேரம், புஷ்பால எவ்வளவு மணி நேரம். ஸோ அதனால அந்த இது கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சா அந்த படத்தினுடைய விஷயம் கண்டிப்பா ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த திருட்டு விசிடி, அதாவது இப்ப நம்ம அஜித் படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை ரிலீஸ், மத்தியானம் 3 மணிக்கு அந்த பிரிண்ட் வந்துருச்சு. அது கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% டோட்டல் கலெக்ஷன் பாதிக்குது. அந்த மாதிரிதான் இல்லாம இந்த படங்களை தியேட்டர்ல வந்து பாருங்க. அந்த இடைப்பட்ட அந்த கொரோனா பீரியட்ல அந்த ஓடிடி டிவிடி அந்த ஃபீல்ட் எல்லாம் வந்து பெருசா இருந்துச்சு. யாரும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா அவங்க விலை கொடுத்து வாங்குறதில்ல. பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை மட்டும் வாங்குறாங்க. அதுவுமே கூட அவங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க, இந்த டைம் ரிலீஸ் பண்ணுங்க, இது இந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 4-5 கம்பெனி. ஸோ இப்போ திரையரங்கம் மட்டும்தான் சினிமாவுக்கு ஒரு திறவுகோல். இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல படம் ஓடும் பொழுது அதுக்கு கண்டிப்பா வைஸ் வெர்சா டிஜிட்டல் ரேட்ஸும் கூடுது, சேட்டலைட் ரேட்ஸும் கூடுது, எல்லாருக்கும் ஒரு லாபமா இருக்கு. ஸோ இயக்குநர்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை எடுத்து சினிமாவை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொள்றேன். இதுக்கு மேல பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். நன்றி. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ், இந்த மீடியாவில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு இந்த மீடியால வர்றது, நீங்க உட்கார்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலர் சாருக்கு சார் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வில்பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மீடியால இப்படி ஒரு ப்ரோக்ராம் வரணும்னா அவரோட ஒரு வில்பவர் இல்ல சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க், அதுதான். அது கண்டிப்பா நான் பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார், எப்படி சொல்றது, படம் பார்த்து உங்களுக்கு தெரியும். இதுலயே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்கா இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர்தான் என்ன எல்லாம் ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லி என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். சோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோஆக்டர் ஆடம், எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர், என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு அவரு. சோ தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது நிஜமா சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு கூட்டம், இந்த மேடையில இவ்வளவு பெரிய பர்சனாலிட்டிஸ், ஐம் ரியலி ரியலி ஹாப்பி.
Really blessed to be a part of this program, and thank you so much. Yeah. Good evening, everybody. இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க, அப்புறம் உங்களை எல்லாரும் பார்க்கறதுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் இது ப்ரொடியூசர் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு அவரு இந்த பேப்பர் இது கொண்டிருக்க விஷயத்தை என்கிட்ட சொல்லல. அப்படி இருந்தா நானும் கூட ஒரு பேப்பர் ஃப்ரீயாக எடுத்துட்டு வந்திருக்கேன். இது மட்டும் என்கிட்ட சொல்லல. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுறேன். அப்புறம் இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் பேரும் எனக்கு தெரியல. அப்ப கூட ஒரு பேரண்ட்ஸ் சார் அவங்க எல்லாரும் ரொம்ப பார்த்தது சந்தோஷம். நான் நிஜமா அப்படி யோசனை கூட பண்ணல இந்த மேடையில இப்படி பேசுறதுக்கு, இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டு இல்லை. அதுக்கு காட் பிளஸ், சந்தோஷமா இருக்கு. அப்புறம் டைரக்டர் சசிந்திரா கிருஷ்ணன், இந்த படம் 2.5 வருஷமா ஷூட் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஷெட்யூல் மாத்தி மாத்தி தான் வந்துட்டு இருக்கு. நான் கத்தார்ல ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில தான் வேலை பண்ணி கொண்டிருக்குது. அப்போ நான் போயிட்டு வரதுக்கு அந்த டைமுக்கு அவர்கிட்ட சொல்லும், இந்த டைமுக்கு வர வேண்டியது, அந்த டைமுக்கு லீவ் எடுத்து கஷ்டப்பட்ட அப்படியே ஷூட் பண்ணது. அதுல ஒரு நாளைக்கு நான் கூட அவருக்கு லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங் போய் கொண்டிருக்குது. அது என்ன சொல்லுங்க, அவருக்கு ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண ஒரே டைமுக்கு அவருக்கு ஸ்டாப் பண்ணாம நான் இந்த விஷயத்த சொல்ல முடியுமா எனக்கு தெரியாத கூட நான் சொல்றேன். அவரோட ஹார்ட் ஒர்க்கை பத்தி சொல்றேன். ஸ்டாப் பண்ணாம ஒரு சீன் முழுசா அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அப்ப நானும் எல்லாம் பார்த்துருக்குது, கட் கட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியா நடிச்சு போகலான்னு வந்து அவர் விடவே மாட்டிருக்கு. 8 வாட்டி 9 வாட்டி 10 வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி இருந்துட்டு போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 4 நாள் விட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரே டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் அவுட் ஆகும், நீ அவரே வேண்டாம்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூப்பிட்டு வந்தா அப்படியே அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமை நான் ஸ்டாப் பண்ணி 4 நாளுக்கு முன்னாடி 3வது நாள் அவருக்கு எங்க இருக்கு, நான் சொன்ன கேரளாவில் இருக்கு, நீ போகலையா கத்தருக்கு போகலையா? நான் சொன்னேன் இல்லை சார், நீங்க எதுவுமா சொல்லாம எனக்கு போக முடியாது, அப்பனா நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ வெள்ளிக்கிழமை நான் பிரயாரம் பண்ணிட்டு அவரு சொன்ன மாதிரி அவரு நினைச்ச மாதிரி அந்த சீன்ஸ் அவருக்கு ஒரு 2 to 3 மினிட் கண்டினியூ கட் பண்ணாம என்னால செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோட்ல அவங்க கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பரா இருக்க முடியும். அதுதான் என்னோட அவருக்கு நான் எப்பவும் முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகலாம், எல்லாரும் பார்க்க வேண்டியது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம கேரள சகோதரர்கள் தமிழ் படம் பண்ணிருக்கேன், நீங்க வாழ்த்து வரணும்னு என் பேரரசு ஜாக்குவார் தங்கிட்ட அம்பிச்சுழியுமே ஸ்ரீதர எல்லாரையும் எல்லா சகோதரர்களும் வந்து அவங்க தம்பி எல்லாரும் அழைச்சாங்க. சரி, கேரளாவில் படம் தாங்க, கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது. சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்ல சூப்பர் ஹிட்டா போயிடுது. செலவே இல்லாம ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாம சின்ன சின்ன ஆர்டிஸ்ட வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அவர் முன்னோட்டமா கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமா விளங்குது. அதனால இந்த மலையாளத்தில் எப்படி பண்ணிருக்கிறாங்க, ஒரு மலையாள படத்தை விட்டு டப் பண்ணி தமிழ் வரும் அப்படின்னு நினைப்பு எங்களுக்கு. எனக்கு நான் அப்படிதான் பண்றாங்க சில பேர். ஆனா இங்க பார்த்தா என்ன அழகா பண்ணிருக்காங்க, என்ன அழகா பண்ணிருக்காங்க. மண்ணிலிருந்து ஆழ்நிலையிலிருந்து அவுட்டர் ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம், அற்புதமான மனம். அதெல்லாம் கூப்பிட்டார். நம்ம PR சரண் டைரக்டர் அறிமுகப்படுத்திட்டார். பரதன் த கிரேட் டைரக்டர் பரதனுடைய அசோசியேட் சொன்னார்.
அப்பவே ஒரு திருப்தி. ரைட், ஓகே. ட்ரெயிலர் பார்த்த உடனே அவங்க அப்படியே அந்த 3 பாட்டு இசையமைப்பாளர் வெங்கடேஷா, சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொகேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் சொன்னார் 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு. போன வருஷம் 641 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அது 30 28 நான் ஆவரேஜா சொல்றேன். அதுல ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி. பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும். அதுல ஒரு 15 படம் வெற்றி, மீது படம் இல்லை. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை. கதாநாயகனை மனசுல வச்சுக்கிட்டு கதை எழுதுனா உருப்படாது. இந்த கதாநாயகர்கள் கதை எழுதாம அந்த பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா. அந்த கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகன் இந்த ஹீரோயினை போல போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியா இருக்கும், படம் போடும். இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும். அந்த தம்பியும் அழகா இருக்காரு, இந்த பெண்ணு அற்புதமா. எனக்கு எல்லாத்தோட அவங்க தமிழ் பேசுறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்தில் வச்சு தமிழ் பேசணும், தமிழ பேசணும்னு தோணுச்சேன். அதுவே என்னுடைய பாராட்டுக்கள். அந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா, கத்தாரில் ஒர்க் பண்றாரு. ஆனா எனக்கு தெரிந்த தமிழ் பேசுறதுன்னு எங்களோட நல்லா பேசிருக்காரு. எங்க தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அதுதான் டிஃபரெண்டா இருக்கும். பட் தமிழ் சுத்தம் வராது. இப்ப பாருங்க, அகம், மொழி, விழிகள். அகம் மனசு, அகம்னா மனசு. இந்த மனம் பேசுகிற அந்த மனத்துங்கிற விழியால் பார்க்கறது, இந்த கண்ணால் பார்க்கறது வேற. அகக்கண், அகவிழிகள். இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள். அக, மொழி, விழிகள். அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி, விழிகள். அது காதல் கதையா, அந்த கிரைம், ஒரு மர்டர் கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம். அவர் மர்டர் பண்றாரு எல்லாம் போயிட்டு. ஆனா அது வந்து இன்னும் இந்த டைட்டில் என்ன சொன்னாலும் தெரியல. பட் டைட்டில் பியூட்டிஃபுல். குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் தமிழ் டைட்டில் இருக்கும். ஆனா இன்னொருத்தர்ல அவங்க ஒருத்தன் குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ பிரபு மறுப்புள்ளதான். அப்படியா? தெரிஞ்சு யாரோ டைரக்டர். அந்த குட் பேட் அக்லியோட தமிழ் அழகா வச்சுக்கலாம். ஹீரோ அஜித். அது வித்தியாசமா இருந்தது, தப்பா தெரிஞ்சது எனக்கு. இப்ப பெட்ரோவா மெட்ரோவா பெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார், உங்க தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவனுடைய பிள்ளை இப்ப வந்து பெட்ரோன்றான். அது என்ன பெட்ரோ? வாயில வாயிலப்ப நாக்கு சுழிக்க என்ன பாருங்க. இங்கிலீஷ் படங்கள் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேர் மங்கராஜா அவர்கிட்ட ஒப்பந்தம், கலைஞர் கிட்ட. அப்படி எங்க போட்டு போனவங்க, ஐயா இங்கிலீஷ்ல டைட்டிலா வருவியா, அது மாத்திர தமிழ்நாட்டில டைட்டில் நீங்க சிஎம் இருக்கும்போது வரலாமான்னு. அது அழகாதான் யோசனை நல்லா இருந்தார். அது என்னது பண்ணாரு, மானியம் கொடுக்க முதல்ல 3 வருஷம் அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன் தமிழ் தலைப்புள்ள படங்களுக்கு, தோஷம் இல்லாத படங்கள்,
மனசு வரக்கூடாது, கிராமர் இருக்கலாம், ஆனா கேரளங்கள் இருக்கக்கூடாது. பெண்களை கொடூரப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு தமிழ்ல டைட்டில் இருந்தாதான் மானியம் சொன்னார். மானியம் கொடுத்தால் வரி வழக்கு முடிச்சார், ரெண்டுமே கொடுத்தார். நீ தேர்தல் சொன்னாலும் அப்செக்ட் பண்றது, இது கூட அதுக்கு அப்செக்ட் பண்றது. பார்க்காங்க சொன்னா அப்செக்ட் பண்ண ஓகே. அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பலரோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாசம் இருக்குங்க, ஒரு 7-8 படங்கள் ஆரம்பிதான். ஒரு கேரள சகோதரர்களுக்கு தோணுது தமிழ்ல வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும்னு. ஆனா தமிழர்களுக்கு தெரியல அது தமிழ்ல டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன். உங்களுக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில படம் வாங்கினீங்கன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷ்ல நான் எவ்வளவு சொல்ல, எவ்வளவு படத்தை வாங்கிடலாம். இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சு படம் இந்தியில வாங்கிடுவாங்க. அது வேண்டுகோளை வைக்கிறது. தமிழ்ல 1000 டைட்டில் இருக்கு, அழகான டைட்டில் இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? அது ஒரு அருமையான படம். நல்லா மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி வீடுகள் அற்புதமாக ஒரு தமிழ்நாட்டில் எங்க தமிழர்கள் உங்களை வரவேற்பார். இந்த படம் நல்லா வந்து அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மதிக்கணும்.